மருதமலை மாமணியே முருகையா. இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. சோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஓகே, அதுல ஞாபகம் வரும் இல்ல, டே டு டே ஒவ்வொரு இயரும் நம்ம பண்ணிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, கொழுக்கட்டை சாப்பிடுறது, சுண்டல் செஞ்சு சாப்பிடுறது, அப்புறம் விநாயகர் சிலை வாங்கி வச்சு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது, இதெல்லாம் வருஷம் வருஷம் நமக்கு வந்துட்டே இருக்கிற விஷயம். அது ஆனா இப்போ ஒரு சிலருக்கு அது நாஸ்டால்ஜியாவா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில வீட்டுல அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றது இல்ல, இல்லைன்னா நம்ம அதுல பெருசா இன்வால்வ் ஆகிக்கிறது இல்ல. நமக்கு தான் தீபாவளியே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல, அதனால அதுல பெருசா இன்டெல்ஜ் ஆகாம இருக்கும். பட் எனிவே, சோ அப்ப விநாயகருக்கு பர்த்டே, அப்போ இந்த விஷயம் எல்லாம் நமக்கு எப்பவுமே ஞாபகம் வர்றதுதான். இது கூடவே அடிஷ்னலா இன்னும் ஒரு விஷயமும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லி தர போறேன். சோ தட் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தில இருந்து இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்பெல்லாம் நீங்க விநாயகர் சிலையை பாக்குறீங்களோ, மண் சிலையை பாக்குறீங்களோ, அப்பெல்லாம் இது உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரியான ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்காகவே எக்ஸ்க்ளூசிவா நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். ஆல்ரெடி ஒரு 150 people ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ மறக்காம நீங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலனா வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி அந்த ஒர்க் ஷாப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. சோ மறக்காம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. கமிங் பேக், இதுல நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா சாயில் மெக்கானிக்ஸ்ல கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். கன்சிஸ்டன்சி டாபிக்னு ஒன்னு இருக்கு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன, அதுல அந்த லிமிட்ஸ் எல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா என்ன, இதுல எல்லாமே கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். நான் ஷார்ட்டா கிறிஸ்பா அதை சொல்றேன். அது கூட அதையே சார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சொல்றீங்க அப்படிங்கறதோட சேர்த்து லிங்க் பண்ணியும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப சாயில்ல கன்சிஸ்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு முக்கியமான பாராமீட்டரா இருக்கும். ஜெனரலா கன்சிஸ்டன்சி அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், அதாவது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, ஏதோ ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கு அந்த சாயில் அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. சாயிலோட டெக்ஸ்டர் மாறுமா, ஒரே சாயிலோட டெக்ஸ்டர் ஆர் ஒரே சாயிலோட கன்சிஸ்டன்சி மாறுமா அப்படின்னு கேட்டா மாறும். எதை பேஸ் பண்ணினா, அதுல இருக்கிற ஈரப்பதத்தை பொறுத்து, அதுல இருக்கிற சாயில் மாய்ஸ்சரை பொறுத்து அது மாறும். சாயில் மாய்ஸ்சரை பொறுத்து மாறும் அப்படின்னா, எவ்வளவு சாயில் மாய்ஸ்சர் இருக்கப்ப அந்த சாயில் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கு எதுவும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, வேல்யூ இருக்கா கேட்டா வேல்யூ கிடையாது. ஏன்னா ஒரு சாயிலுக்கும் மாறும். ஒரே டைப் ஆஃப் சாயில் நேச்சர்ல எக்ஸிஸ்டே ஆகாது. ஹோமோஜீனியஸ்னு நம்ம அசியூம் பண்ணிப்போமே தவிர அது நேச்சர்ல ஹோமோஜீனியஸே கிடையாது. அப்போ ஒரு பர்டிகுலர் சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வெவ்வேறு ஈரப்பதம் இருக்கும், அதுவும் வெவ்வேறு டைம் பீரியட்ல இருக்கும். அப்ப இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் பாராமீட்டரா மாறிடுதீங்க. அப்ப இதை நம்ம இன்டெப்தா எப்படி படிக்க போறோம்னு பாருங்க. ஜென்ரலா சாயில்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை 3 ஃபார்மேட்ல நம்மளால பிரிக்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் லிக்விட் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதை குறிக்கும்னா, ஒரே சாயில்ல வெவ்வேறு டைம்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை குறிக்குது. அப்ப இனிமே இந்த லிமிட்ஸ் எல்லாம் என்னன்றதுலே குழப்பம் இருக்கக்கூடாது. எப்பவுமே லிமிட்ஸ் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வந்துடணும், அது எல்லாமே இட் டினோட்ஸ் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட், ஒரே சாயில்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். ஓகே, அதை தான் நம்ம அட்டர்பர்க் லிமிட்ஸ்னு சொல்றோம். ஏன்னா இதை யார் கண்டுபிடிச்சான்னா, அட்டர்பர்க் அரௌண்ட் 1911 அவர் கண்டுபிடிச்சார். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைன் கிரைன்டு சாயிலுக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாரு. ஃபைன் கிரைன்டு சாயிலுக்கு மட்டும்தான் ஈரப்பதத்தை பொறுத்து அந்த சாயிலோட கன்சிஸ்டன்சி மாறும்னு சொல்றாரு. அதனால இந்த ஸ்டடி எல்லாமே பாத்தீங்கன்னா, சாயில் சைஸ், அந்த கிரெயின் சைஸ் லெஸ் than 425 மைக்ரானுக்கு கீழே இருக்கிற சாயிலுக்கு தான் இதை பண்ணவே செய்வாங்க. இந்த கண்டென்ட்டே அப்ளிகபிள் ஆகும். பிள்ளையார் பொம்மை செய்யறப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணை எடுத்து சல்லடை பண்ணிட்டு ரொம்ப சின்ன ஃபைன் பார்ட்டிகளா இருக்கிறத தான் மட்டும் எடுத்துதான் பொம்மையே செய்வாங்க. ரொம்ப பெருசா இருக்கிறது சாண்டெல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க, கிளேல தானே செய்யறாங்க. அப்ப கிளேனா அதோட சைஸ் எவ்வளவு, 2 மைக்ரானுக்கு விட கம்மியா இருந்தா கிளே, 75 மைக்ரான் டு 2 மைக்ரானுக்குள்ள இருந்தா சில்ட், 425 மைக்ரானுக்கு கீழே இருந்தாலே அதை ஃபைன் கிரைண்டுன்னு அட்டர்பர்க் சொல்றாரு. ஓகே, அட்டர்பர்க் சொல்றாரு. ஓகே, கிளாசிபிகேஷன் வரப்ப வேற, நான் அதை இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறேன். அப்ப அட்டர்பர்க் படி இந்த 425 மைக்ரான் கீழே இருந்தாலே எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஓகேப்பா, இதுல இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது எப்படி நம்ம இங்க இருக்கிற இந்த பிள்ளையார் பொம்மை செய்யறது கூட இதை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இனிமே மைண்ட்ல பிளாஸ்டிக் ஸ்டேட், சாயில்ல பிளாஸ்டிக் ஸ்டேட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த விநாயகர் சிலை செய்யற மண்ணோட பதம் ஞாபகம் வந்துடணும். அது எப்படி இருக்கும், நீங்க லோடு கொடுத்தா டிஃபார்ம் ஆகும். மோல்டுல போட்டு அடிப்பாங்க, மோல்டுல போட்டு அடிச்சா அந்த ஷேப் அது எடுத்துக்குது. அப்பனா என்ன அர்த்தம், லோடு கொடுத்தா டிஃபார்ம் ஆகிக்குது, லோடு எடுத்தா ஒன்னும் ஆகாது, அப்படியே டிஃபார்ம் ஆனது தான். அதுதான் அந்த வார்த்தையே பிளாஸ்டிக். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எலாஸ்டிக்னா லோடு எடுத்தா திருப்பி ரீபவுண்ட் ஆயிரும். அப்ப அந்த சாயில் பிளாஸ்டிக் ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டு தான் நான் இந்த விநாயகர் பொம்மையை செய்யணும். எப்படி சார் அது பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது, ஒன்னும் இல்ல, அதுல எவ்வளவு ஈரப்பதம் ஆட் பண்ணணும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு வந்துடும். பிளஸ் அந்த சாயில் கண்டிப்பா ஃபைன் கிரைண்டா தான் இருக்கணும். இது 2 விஷயம் ஞாபகம். சரி, இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க, இது கன்சிஸ்டன்சிக்கான சார்ட்.
ஆர் கிராஃப். இதுல இந்த சைடுல இருக்கிறது சாயிலோட டோட்டல் வால்யூம், இந்த சைடுல இருக்கிறது அந்த சாயில்ல இருக்கிற ஈரப்பதம். நீங்க ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, உங்களோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் இன்க்ரீஸ் பண்ண என்னோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. பேசிக்கா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபுல் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல, கண்டென்ட் இங்க நமக்கு எது ரெலவெண்டா இருக்கோ அதை மட்டும் பேச. அப்ப எனக்கு ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட் இருக்கப்ப அந்த வாட்டர் கண்டென்ட் வரைக்கும் நான் வந்து தண்ணியை ஏத்துனேன், ஈரப்பதத்தை ஏத்துனேன்னா எனக்கு வால்யூம் சேஞ்ச் நடக்கல, கான்ஸ்டன்டா இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ண வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் லிமிட். அப்ப எப்படி டிஃபைன் பண்றேன் பாருங்க. ஷ்ரிங்கேஜ் லிமிட், இட் இஸ் a point or amount of water content present in soil below which the soil behaves as solid. அதுக்கு மேல அது செமி சாலிட். அப்ப அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வருது, இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு வாட்டர் கண்டென்ட் வேல்யூ வருது, அது பிளாஸ்டிக் லிமிட். அந்த வாட்டர் கண்டென்ட் வேல்யூ சே 20% அப்படின்னா அதுக்கு கீழ வரைக்கும் அந்த சாயில் செமி சாலிடா இருக்கும். 20% மேல வாட்டர் கண்டென்ட் போச்சுன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட்ல மாறிடும். அப்ப இது ஒரு இந்த பாயிண்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட் டிஃபைன் பண்றேன். அதே மாதிரி லிக்விட் லிமிட்னு ஒன்னு இருக்கு. அந்த வாட்டர் கண்டென்ட் சே 30% வச்சுப்போம். அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் ஸ்டேட். அதே அந்த சாயில்ல ஈரப்பதம் 30% மேல இருந்தா லிக்விட் ஸ்டேட். இது புரிஞ்சிருச்சா? கிராஃப் ஓகேவா? வெரி குட். இப்ப நான் புள்ளியார் பொம்மை செய்யணும்னா எனக்கு இதுல எந்த ஸ்டேட்ல இருக்கணும், என்னோட சாயில் பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கணும் பிளாஸ்டிக் ஸ்டேட்லனா. அப்ப நான் இப்ப 30, 20 இந்த மாதிரிலாம் சொன்னேன்ல, இந்த வேல்யூஸ்லாம் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அதை தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். எல்லா சாயிலுக்கும் எல்லா டைப்லயும் ஒரே மாதிரி இருக்குமான்லாம் கேட்டா இல்ல. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு டேபிள் வரைஞ்சிடலாமான்னா வரையெல்லாம் முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த சாம்பிள் எடுத்து நம்ம தான் டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்டிங் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் லிமிட்டும் லிக்விட் லிமிட்டும் கண்டுபிடிச்சிடலாம். சார் என்ன சார் டெஸ்ட், எப்படி சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க பாருங்க. நான் இப்போ அதுல இருக்க டேர்ம்ஸ்க்குலாம் போல, வெறுமே இங்க அப்ளிகேஷனுக்கு எப்படியோ அப்படி வரேன். பிளாஸ்டிக் லிமிட் லெபார்டரியில பண்ணிருப்பீங்க, பிளாஸ்டிக் லிமிட் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? அதுல ஸ்டார்டிங்ல 425 மைக்ரான் CO வச்சு சீவ் பண்ணிட்டு தான் உள்ளே போவீங்க. கரெக்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப ஏன்னா இந்த கண்டென்ட்டே அந்த சாயிலுக்கு மட்டும் தான், அதோட பெரிய சைஸ் சாயிலுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் அப்ப 425 மைக்ரானுக்கு சீவ் பண்றீங்க. சீவ் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணி ரோல் பண்ணி பாப்பீங்க. 3 mm டயா வர வரைக்கும். ஏன் இதெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா இது எல்லாமே TNPSC क्वेश्चन. 3 mm டயா வர வரைக்கும் நான் என்ன பண்றேன், அதை ரோலா மாத்துறேன். சார் 3 mm வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா இருக்க போய் உடஞ்சிருது, என்ன சார் பண்ணணும்? திருப்பி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி திருப்பி ரோல் பண்ணுங்க. திருப்பி கொஞ்சம் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்றீங்கன்றத பெர்சன்டேஜ்ல மெஷர் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, நீங்க ஆட் பண்ண வாட்டர் கண்டென்ட்ல நீங்க 3 mm வரைக்கும் ரோல் பண்ணாலும் கிரம்பிள் ஆகாம இருக்கும். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல என்ன வாட்டர் கண்டென்ட் உங்க சாயில்ல இருக்கோ அதுதான் என்னது, பிளாஸ்டிக் லிமிட். அதுதான். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஓவன் ட்ரையிங் மெத்தட் இருக்கு. நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, நம்ம லேப் லெஜெண்ட்ல ஓவன் ட்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ல என்ன வாட்டர் கண்டென்ட் இருந்து கண்டுபிடிச்சிருவேன். ஓகேப்பா, ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும் எனக்கு, சரி நான் இதுக்கு 20 வேல்யூ வருதுன்னே வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு 20 வருது, பிளாஸ்டிக் லிமிட் வேல்யூ 20 வருது. அடுத்து என்ன பண்ணும், லிக்விட் லிமிட் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப லிக்விட் லிமிட்டுக்கு என்ன டெஸ்ட் இருக்குன்னா, இது ஞாபகம் இருக்கா? இந்த அப்பாரட்டஸ் பேர் என்னது, காசா கிராண்டி அப்பாரட்டஸ். இதுக்கு பேரு கப் அண்ட் கோன் அப்பாரட்டஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதுல சாயில வந்து வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, எவ்வளவு ஆட் பண்றீங்க பர்சன்டேஜ் பாத்துக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த கப்ல ஃபில் பண்ணுவீங்க. நடுவுல ஒரு க்ரூ, ஸ்பூன் வச்சு ஐஸ்கிரீம் கப்ல வலிக்கிற மாதிரி நடுவுல ஒரு க்ரூ பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடுல இருக்கிறத இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது மேல எலும்பி ஃபால் ஆகும். ஒரு டைம் TNPSCல எவ்வளவு ஹைட் இது ரைஸ் ஆயிட்டு ஃபால் ஆகும் क्वेश्चन, 1 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவு தூரத்துக்கு இது ஹைட் ஆயிட்டு ஃபால் ஆகும். இந்த கப் வந்து மேல இப்படி அடிச்சு டப்பு டப்புன்னு அடிக்கும். எத்தனாவது ப்ளோல இந்த சைடுல 2 கேப் ஒண்ணு பண்ணீங்கல்ல, அந்த க்ரூ மர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த எத்தனாவது ப்ளோல அது நடக்குதுன்னு பார்த்து அந்த ப்ளோவை குறிச்சு வச்சுக்கணும். இதுலயே உங்களுக்கு கவுண்டர் இந்த இடத்துல இருக்கும், கவுண்ட் பண்ணும் நீங்க எத்தனை டைம் ப்ளோ பண்றீங்கன்றது. இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, அடுத்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணி திருப்பி இதே எக்ஸ்பெரிமெண்ட், திருப்பி வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணி நீங்க ஒவ்வொரு டைமும் நம்பர் ஆஃப் ப்ளோஸை கண்டுபிடிப்பீங்க. தண்ணி கம்மியா ஆட் பண்ணிருக்கப்ப நிறைய ப்ளோஸ் தேவைப்பட்டிருக்கும். சே இனிஷியலா 30, அப்புறம் வந்து 28, அப்புறம் வந்து 20, இந்த மாதிரி. அப்ப வாட்டர் கண்டென்ட்டுக்கும் அதுக்கு ரெஸ்பெக்டிவா இருக்கிற ப்ளோஸையும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளை கிராஃபா வரையறீங்க. கிராஃபா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். பிளாட் பண்றது சிம்பிளா, டேபிள் வேல்யூஸ் எடுத்து பிளாட் பண்ணுவீங்களா, கிராஃப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு பேரு ஃப்ளோ கர்வ். அந்த கர்வுக்கு ஸ்லோப் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஃப்ளோ இண்டெக்ஸ். இதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிராஃப்ல 25th ப்ளோக்கு நேரா ஒரு லைன் வரைஞ்சு அது நேரா இங்க என்ன வாட்டர் கண்டென்ட் பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் என்னது, லிக்விட் லிமிட். இது ஒரு தடவை TNPSC क्वेश्चन. எத்தனை ப்ளோஸ் கொடுத்தா அது மர்ஜ் ஆகுது, அந்த ப்ளோஸ்க்கு ஈக்குவலா இருக்க வாட்டர் கண்டென்ட் தான் லிக்விட் லிமிட். அது எத்தனாவது ப்ளோன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது வந்து 25 ப்ளோஸ். இதுவே ஒரு क्वेश्चन தான். ஓகேப்பா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் லிமிட் என்ன, லிக்விட் லிமிட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிள். அப்பனா நான் என்ன பண்ணுவேன், பிள்ளையார் பொம்மை செய்யறவர்கிட்ட போய், அண்ணா என்ன வாட்டர் கண்டென்ட் 20%ல இருந்து 30% மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க சாயில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்லயே இருக்கும்னு பிள்ளையார் பொம்மை அழகா வரும், சூப்பரா ஷேப் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு,
வேற வேலை இல்ல, நானே ஒரு 2 தடவை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அவருக்கே எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும்னு சொல்லியிருப்பாரு. இன்ஜினியரிங்கோட பியூட்டி என்ன அப்படின்னா, ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்னால வர்றத நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் மூலமா அதை யாரு பண்ணாலும் கொண்டு வர வைக்க முடியறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்றீங்கல்ல, அதுதான் இன்ஜினியரிங். இப்ப இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் பண்ணான்னா கூட அவனுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவன் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் ஒரு 20 வருஷம் பொம்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? சோ இன்ஜினியரிங்கோட பவர் அதுதான். ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைச்சதை எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க மாத்திட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் பண்ணாலும் உங்களுக்கு அதே ரிசல்ட் வரும்னு ஃப்ரேம் பண்றீங்கல்ல, அந்த விஷயம் தான் இன்ஜினியரிங். அந்த ஃப்ரேம் பண்ண விஷயத்தை தான் உங்களை படிக்க சொல்றாங்களே தவிர புதுசா ஃப்ரேம்லாம் பண்ண சொல்லல, ரிசர்ச்லாம் பண்ண சொல்லல. ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க ப்ரொசீஜரை தெரிஞ்சிட்டு நீ இன்ஜினியரா வாப்பான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பிஃபோர் தட் மறக்காம அந்த ஒர்க் ஷாப்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஒர்க் ஷாப் இருக்கு. இங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எனிவேஸ் கிளாஸஸே இருக்க போகுது ஃபுல்லா. அதனால நம்மளோட ஃபவுண்டேஷன் பேட்ச், ஏஇ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஷேரும் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் இப்படி நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப இது மறக்கவே மறக்காது உங்களுக்கு. பிளஸ் இன்னொரு கண்டென்ட் ஜிஎஸ்ல கூட இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து யார் வந்து அதை த்ரூ அவுட் நேஷன் செலிப்ரேட் பண்ண வச்சாருன்னு சொல்லி கூட இருக்கு. ஓகே, அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல எனக்கு போடுங்க. ஓகே, வித் திஸ் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல், பை பை.